தேவா சார் இதுவும் சினிமா டிக்கெட்டில் இருக்குது பாருங்கன்னு சொல்லி. எனக்கு ஃபோக்குன்னா தேவா சார் சாங்னு தெரியும். அந்த டைமில் ஃபோக் அவர் மட்டும்தான், அந்த அவரோட வாய்ஸு அது மட்டும் நல்லா தெரியும். வித்யாசாகர் சார் வீடியோவில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பாட்டு வந்து ஷாக் ஆகணும். ஆமாம், பட் இதில் எந்த அளவுக்கு ஷாக் ஆகும்னு தெரியல. பார்ப்போமா? பார்ப்போம். செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணொருத்தி அறிமுக பால்காரே அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன். தேவா அவர்களுடைய பாப்புலர் டியூன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால அவரை போட்டு அந்த அப்படி ஒரு சம்பவம் அண்ணாமலையில தேவா பண்ணினாரு. மே மாசம் ஆனந்த பூங்காற்றே, அப்படியே ஜூன் மாசம் நெஞ்சினிலே. வேற மியூசிக் டைரக்டர்ஸ் வருஷத்துக்கு ஒரு ஆல்பம்னா தேவா மாசம் ஒரு தெரிய ஆல்பமா கொடுத்தாரு. இதுலயும் விஜய பாட வச்சாரு தேவா. வேற என்ன சொல்ல, பாட்டுக்கு தமிழ்நாடே ஆடிச்சு. தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட் லிரிசிஸ்டா இருக்கிற தாமரை அறிமுகமானதே தேவா இசையில தான். இதே 99ல தளபதி 2 பேத்துக்கும் எவர்கிரீன் ஆல்பம்ஸா கொடுத்திருந்தாரு தேவா. இன்றும் என்றும் முதிரப்பு உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான். தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா அவரோட முதல் படத்துக்கு தேவாவை தான் மியூசிக் போட வச்சிருந்தாரு. அப்புறம் என்ன, காலம் கடந்து நிக்கிற பாடல்களை கொடுத்திருந்தாரு தேவா. இன்று முதல் இரவு 2024 இதுக்கு அடுத்தது அடுத்த எஸ்.ஜே. சூர்யா படமும் அவர் தான். நேத்து கம்போஸ் பண்ண மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பாட்டு எல்லாம். அஜித் சிம்ரனோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி, தேவாவோட மியூசிக், உன்னிகிருஷ்ணன் ஹரிணியோட வாய்ஸ்ல பாட்டு, வேற என்ன சார் வேணும்? அந்த தாரார் அரிரா வரும்போதெல்லாம் இப்போவும் குழந்தையா மாறிடலாம்னு இருக்கும். பாட்டு மட்டும் இல்லாம இந்த படத்துல தேவா வில்லன் அஜித்துக்கு போட்ட பிஜிஎம் பெருசா பேசப்பட்டுச்சு. ரெண்டாயிரமாவது வருஷத்துலயும் தேவா அல்டிமேட்டான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. ரேடியோ டிவின்னு எங்க பார்த்தாலும் தேவா சாங்ஸ் தான் அப்படி மரண ஹிட்ஸா கொடுத்தாரு. பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணமும் பணம் எம் பணம் பணமும் பணம் பணம். அன்னைக்கு தேவா போட்ட பாட்டு இன்னைக்கு லியோல போட்ட எல்லா பாட்டையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை வைப் பண்ண வச்சிருக்காரு. அருகரு கருப்பாயி வெளுத்தது ஏன் கருப்பாயி, தொட 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 மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த வருஷத்துலயும் அஜித் தேவா கூட்டணியில ஒரு சிறப்பான ஆல்பம் வாலிக்கு அப்புறமா வந்துச்சு. பேஷனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கணும். இந்த சிச்சுவேஷனுக்கு தேவா போட்ட பாட்டு தான் இது. ஹரிஹரனோட வாய்ஸ்ல கீச்சு கிளியே, உன்னிமேனன் வாய்ஸ்ல ஏன் நிலவேன்னு 2 எக்ஸ்ட்ரீம்லயும் ஒரே ஆல்பம்ல சாங்ஸ் கொடுத்திருப்பாரு தேவா. அஜித்துக்கு இப்படி ஒரு ஆல்பம் கொடுத்தாச்சு. அப்போ விஜய்க்கு அடிதூளா தேவா கொடுத்த ஆல்பம் தான் குஷி. இன்னைக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்டாலும் கொஞ்சம் கூட குறையாத அதே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கு. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான்.
ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும் அப்படி என்ஜாய் பண்ணியும் இம்ப்ரவைஸ் பண்ணியும் தேவா டியூனா அழகாக்கி இருப்பாங்க. தேவானா கானா கிராமத்து பாட்டு மட்டும் இல்ல, 2024லயும் வைப் பண்ற மாதிரி வெஸ்டர்னைஸ்டான ஹிட் சாங்ஸும் கொடுப்பாரு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் வாய்ஸ்ல வந்து இந்த பாட்டு இன்னைக்கும் நம்மள ஒரு புது வேர்ல்டுக்கே கூட்டிட்டு போயிடும். பாட்டுல வர இந்த இன்டர்லூட்ஸ் ஒவ்வொன்றும் தரமான செய்கையா இருந்துச்சு. ஒரு ஆல்பம் அப்போ தமிழ்நாட்டை கலக்கி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் நைட் மேர வர வச்சதுன்னா அது இந்த குஷி தான். அப்படி ஒரு வைரல் ஹிட். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. குஷி ரிலீஸ் ஆகி 20 நாள்ல இன்னொரு ஹிட் ஆல்பம் அப்பு. வசந்த் கூட்டணியில எப்போல்லாம் தேவா சேர்றாரோ அப்போல்லாம் ஹிட் ஆச்சு. சங்கர் மகாதேவன் உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல வந்து இந்த பாட்டு இன்னைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்போ ரிலீஸ் ஆகி 7 நாள்ல அடுத்த ஆல்பம் வருது. மறுபடியும் தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருச்சு. வெற்றி கொடிக்கட்டு. இன்னைக்கும் தேவா கான்சர்ட்ஸ்ல இந்த பாட்டு எல்லாரையும் ஆட வச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் சாங், ஆனா அதுக்கு மொத்த தமிழ்நாட்டு பசங்களும் வெயிட் பண்ணணும். முடியுமா தேவா சார்? பிரபுதேவா, ராஜு சுந்தரம், நாகேந்திர பிரசாத்னு மொத்த டான்ஸ் குடும்பமும் ஒரு படத்துல இறங்குறாங்க. அப்போ பாட்டெல்லாம் எப்படி இருக்கணும்? அப்படி ஒரு வைப் மேக்ஸா போட்டாரு தேவா 1, 2, 3 படத்துல. ரெடியா இருடா அது டேஞ்சரஸ் பார்ட்டி, கடவுள் ஆர்டரவ உனக்கு கொண்டாட்டி. ஹே ஜன்னக்கா சிக்கா நான் சொல்லு விடும் பொக்கா, நீ சிரிக்கும் பூசணிக்கா என் கண்ண பறிக்கும் அழகா. 2002ல கமலுக்கே 2 ஆல்பம் பண்ணினாரு தேவா. ரெண்டும் வேற லெவல் ஹிட். என்னோடு காதலை சேர்த்தது நீ இல்லை நான். பாட்டெல்லாம் இப்போ உள்ள அப்கிரேட் தெரியுதா? இதெல்லாம் வந்து கேட்குறப்ப நமக்கு வித்யாசாகர் மியூசிக், இப்போ உள்ள ரீசன்ட் விஜய் ஆண்டனி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. அதனால ஏஆர் ரஹ்மான் சாங் நினைச்சிட்டு இருந்தேன். சீரியஸா நான் பஞ்சதந்திரம் தெரியாது. ஓகே, அசிங்கமா இருக்கு, பரவாயில்ல. பஞ்சதந்திரம்ல மட்டும் கமல்ஹாசன் 2 பாட்டை பாட வச்சிருப்பாரு தேவா. கொஞ்சம் அழகாக ஏன் பிறந்தேனோ போதும் நான் பட்ட பாடு. இந்த பாட்டுல சுஜாதாவும் நித்யஸ்ரீயும் வேற வேற பிளேவர்ல கலக்கிருப்பாங்க. பஞ்சதந்திரம்க்கு மேல அடுத்த ஆல்பம் இருக்கணும்னா அப்படி இருந்துச்சு பமல் கே சம்பந்தமோட மெலடிஸ் எல்லாம். கமல் இவ்வளவு லோக்கலா இறங்கி அடிச்சதும் தேவா மியூசிக்ல தான். கமலுக்கு மட்டும் இல்ல, அஜித்துக்கும் அடுத்தடுத்து 2 படம் பண்ணினாரு தேவா. இதெல்லாம் இன்னைக்கு கேட்கும் போதும் புல்லரிக்கிற மாதிரி அப்படி ஒரு கம்போசிஷன். வசுந்தரா தாஸ் ஒரு அண்டர்ரேட்டட் சிங்கர் தமிழ்ல. இப்போ எப்படி ஆண்ட்ரியாவோ அப்போ அவங்க. ஆனா தேவா பக்காவா அவங்க வாய்ஸை நிறைய சாங்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாரு. இதே படத்துல வந்து இன்னொரு பாட்டும் வசுந்தரா தாஸ் பாடி இருந்தாங்க. சிட்டிசனை தொடர்ந்து மறுபடியும் அஜித்தோட கூட்டணி போட்ட படம் ரெட். கே அனுராதா வாய்ஸ்ல தேவா போட்ட இந்த ஒல்லி குச்சி உடம்புக்காரி அப்போ எல்லார் வீட்டிலையும் ஒழிச்ச பாட்டு. வழக்கம் போல இந்த வருஷமும் விஜய்க்கு ஒரு ஆல்பம் கொடுத்தாரு தேவா. ஆனா அது மத்த எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு.
கார்த்திக், சங்கர் மகாதேவன், உதித் நாராயணன், விஜய், வடிவேலுன்னு அப்படி தெரிக்க விட்டுச்சு இந்த ட்ராக் லிஸ்டே. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ என்னடானா எல்லா பாட்டையும் ஒருத்தனே பாடிட்டு ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே உங்கள் எதிரியாய் 2003 பாகிராஜ் முதல் முறையா விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணினாரு. பாட்டு ஒவ்வொன்றும் மொத்த தமிழ்நாட்டையும் சுண்டி எழுத்துச்சு. அப்படி போட்டிருந்தாரு தேவா. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. 80களில் ஆரம்பிச்ச இந்த ஹிட் மிஷின் சலிக்காம ஹிட்ஸா கொடுத்து எஸ்டிஆர் வரைக்கும் அவ்வளோ அருமையான பாடல்களா கொடுத்துச்சு. இந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்டாலும் நம்மள அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கே கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ரங்க அண்ணனுக்கு ஆவேசத்துல வேணும்னா இந்த பாட்டு ஹிட்டா இருக்கலாம். ஆனா நம்மளோட ஓன் ரங்கன் அண்ணனுக்கு நம்ம தேவா போட்ட பாட்டு அவ்வளோ வைப் மேக்ஸா இருந்துச்சு அப்போவே. தகடு தகடு டைலாக் எவ்வளவு ஹிட் ஆச்சோ அதையே பாட்டாக்கி அதை விட பல மடங்கு ஹிட் ஆக்கினாரு தேவா. இதே படத்துல வந்து இந்த உமா உமா சாங் இப்போ அடிதடியான ஹிட். எஸ்டிஆருக்கு தம் மூலமா ஹிட் கொடுத்த தேவா தனுஷ்க்கும் ஒரு ஹிட் ஆல்பமா தேவதையை கண்டேன் கொடுத்தாரு. இந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்டாலும் நம்ம சன் மியூசிக் டேஸ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு போகுது. அழகே பிரம்மனிடம் மன கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும். அம்மா சாங்கா ராஜா அம்மா என்ற கதை கொடுத்தாரு. யுவன் ஆர்.ஆர். ராவ் கொடுத்தாரு. ரகுமான் காலையில் தினமும் கொடுத்தாரு. ஆனா எல்லார் மனசையும் தொடர மாதிரி தேவா கொடுத்தது தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மா தான் முதல் தெய்வம்னு இதை விட சிறப்பா சொன்ன பாட்டு இது வரைக்கும் இல்லைங்க. குத்தாட்டம் போட வைக்கிற கானா, அல்ட்ரா ஸ்டைலிஷான வெஸ்டர்ன் சாங்ஸ், மெலடிஸ், ஃபோக்கு, உருக வைக்கிற டூயட்ஸ், அள வைக்கிற பேத்தோஸ் சாங்ஸ்னு தொடாத ஜானரே இல்ல. எல்லாத்துலயும் அவ்வளோ ஹிட் கொடுத்துட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இப்படி இருக்கிற தேவா தான் உண்மையான லெஜெண்ட். இவரை வாழும் போதே கொண்டாடி தீர்க்க வேண்டியதுதான் நம்ம இவருக்கு செய்யற கைமாறா இருக்கு. இந்த பக்கம் சலோமியா வேணுமா, கானா பாட்டு வேணுமா, ஓகே. குத்துப்பாட்டு வேணுமா, ஓகே. ஃபோக் சாங் வேணுமா, ஓகே. மெலோடி டூயட் வேணுமா, ஓகே. வெஸ்டர்ன் வேணுமா, ஓகே. இந்துஸ்தான் கிளாசிக்கல் வேணுமா, ஓகே. எல்லாமே நான் வந்து தயாரா இருக்கேன். நான் எந்த ஒரே ரூட்ல போறது இல்லை. பாட்டு எழுதி கொடுத்தால் மெட்டு போடக்கூடிய தகுதி ஆஃப்டர் MS விஸ்வநாதன் தேவா கிட்ட தான் உண்டு. நிறைய பேர் வந்து அவர் சொன்ன மாதிரி லைக் பீட் அந்த அது என்ன ஃபர்ஸ்ட் பீட் போட்டு கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க லிரிக்ஸ் எழுதுவாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப ரேராக தான் இது பண்ணுறது. எழுதி கொடுத்தா அந்த எழுதுனதுக்கு நான் ஒரு பீட் போடுறேன் அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு ஒன்று கடைசியில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் வைப் பண்ண சாங் எதுவுமே ஏஆர் ரஹ்மான் இல்லை. இல்லை வேற நான் ஏஆர் ரஹ்மான் எனக்கு அசிங்கமாக இருக்கு. இல்லை நான் எனக்கு நிறைய பாட்டு இதுலேயுமே தெரியும். பட் ஆனால் பஞ்சதந்திரம் நான் கவனிச்சது இல்லை, கேட்டிருக்கோம். பட் ஆனால் அது போய் நேருக்கு நேரில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் நினைச்சு நான் வைப் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே தெரியும், இது தெரியாது எனக்கு. முகவரி அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் தெரியாம தான் அந்த பாட்டுலாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இது என்னன்னா, என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் தஞ்சாவூர் மண் எடுத்து எனக்கு இப்போ அதில் போடும் போதுமே எனக்கு கூஸ் பம்பாக இருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரியாது, அந்த பாட்டு அதில் வர விஷுவலு எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியில் நான் வைப் பண்ண சாங்கெல்லாம் தேவா சாரதும் வித்யாசாகர் சாரோடது தான்.
எனக்கு அதுதான் ஏன்னு தோணிய ஒருவேளை இப்போ எனக்கு ஒரு ஈகர் வருது என்ன சாங் போட்டிருப்பேன் இல்லை எனக்கு என்னன்னா எனக்கு வந்து நார்மலாகவே வித்யாசாகர் மியூசிக் ரொம்பவும் பிடிக்கும். அதே மாதிரி தேவா சார் சாங்க அந்த ஃபோக்கு அண்ட் மெலோடி தெரியாமல் கேட்டுட்டு இருந்ததுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு இவர் தான் பண்ணாரா இந்த பாட்டெலாம்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு தேவாவை. எனக்குன்னா அவங்கள வந்து ஏன் நிறைய பேர் வந்து நான் சீரியஸா சொல்லணும்னா ப்ராமிஸா இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் தேவா சார்னா கானா சாங், தேவா சார்னா கானா தான் அப்படிதான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா கடைசியில பார்த்தா நான் வைப் பண்ண சாங் ரசிச்சு பாட்டு எல்லாமே அவரோட தான் இருக்கு. அவரது வித்யாசாகர் சார் தான். அதனாலதான் தேனிசை தென்றல் அந்த வேர்ட் கொடுக்கறதே அவங்களுக்கு மெலோடி ஆல்வேஸ். அதுதான் என்னன்னா நீ என்ன வேணும் உனக்கு, இட்லி வேணுமா, தோசை வேணுமா, என்ன வேணுமோ வச்சுக்கோன்ற மாதிரி என்ன வேணாலும். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா ஓகே இப்ப நம்ம எல்லாம் இந்த டைம்ல சின்ன பசங்களா இருந்திருப்போம், ஆனா நம்மளுக்கு தெரியல. இப்ப வந்து மத்தவங்கள ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் நம்ம தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணாலும், ஈவன் நான் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபேன் தான், பட் சொல்றேன் நான் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், இப்ப அனிருத் எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இங்கெல்லாம் இவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு வருஷத்துக்கு 38-36 படம்லாம்ன்றது சான்ஸே இல்லை. ஆனா அவங்களெல்லாம் ஏன் வந்து நம்ம இன்னும் மோஸ்ட்லி வந்து பிளாங்கா போய் இந்த மியூசிக் டைரக்டர் போட்டாங்கலாம் பார்க்க மாட்டேன். நிறைய இப்போ ரீசெண்டாக நிறைய படம் வரப்பையும் ஒரு நியூ மியூசிக் டைரக்டர் போட்டதெல்லாம் நான் கேட்பேன், எனக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து போய் ரீச் ஆகாமே இருக்கும். பட் ஆனால் நான் கேட்டு ஹாப்பியாக இருந்திருப்பேன். லைக் இப்போ வந்து விஜய் ஆண்டனி இருக்க மாதிரி அவரோட சாங்ஸ்மே அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ இப்போ ஆனால் விஜய் மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. ஆனால் இல்லை என்னன்னா அவர் சொன்ன மாதிரி சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்துச்சு. ஏன்னா அப்போல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்ல இந்த பாட்டுலாம் ஓடும். காலேஜ் டைம்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்ல இவரோட பாட்டு எல்லாமே ஓடிட்டு இருக்கும். அதை கண்டினியூஸா மாற்றி மாற்றி ஆனால் இவர் தான் பாடினானே தெரியாம நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்பயுமே நிறைய பேர் இப்போ வரவங்களாம் 2-3 படம் போட்டுட்டு போறாங்க. பட் ஆனால் நிறைய அவங்க போடுற மியூசிக்குமே நல்லா இருக்கு. நிறைய பேர் கேட்காம விட்டுற பீச்சாங்கைன்னு ஒரு படம். ஆக்சுவலி அந்த படத்தை பாலமுரளின்னு ஒருத்தர் வந்து மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த படமும் ஹிட் ஆகல, அந்த ஆல்பம் நிறைய ரீச் ஆகவே இல்லை. அது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. அந்த ஆல்பம் நல்லா இருக்கும். பீச்சாங்கை படம் எப்படி இருக்குன்னு தெரியல, மொக்கையா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஆல்பம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குலாம் சான்சஸ் அடுத்தடுத்து கிடைக்காம போயிடுச்சு அவங்களுக்குலாம். ஐ திங்க் இது போட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் கார்த்திக் சார் பையனா கௌதம் கார்த்திக் படம் ஒன்று வந்துச்சு, ஹரஹர மகாதேவியா. அந்த படத்துக்கும் அந்த பாலமுரளின்னு ஒருத்தர். ஆனால் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு சாங்ஸ் எல்லாமே. ஸோ அது மாதிரி இப்போ இவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆடோ புண்ணியத்தில் ஒரு லக் அடிச்சு அடுத்தடுத்த மூவிஸ் ஒரே வருஷத்துல வந்து அவருக்கு அதான் அவ்வளோ ஹிட்டு, எல்லாருமே அவ்வளோ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸே அவரை தூக்கி வச்சு கொண்டாடி. ஆனால் அவர் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவர்ல எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த கடைசியாக இவரு பாட்டு உள்ள ஆடினார்ல சத்யராஜ் சார் பாட்டுல தேவா சார்னா கானான்னு தெரியும். ஆனா அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அந்த படத்துல. நான் கூட சொன்னேன் தேவானோட எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவர் தேவா சார்னா கானா சாங் பாடுவாரு. அந்த மாதிரி வீடியோல தான் அவர் அப்பியர் ஆவான்னு நான் நினைச்சிருந்தேன். அதுதான் ஏன் ஃபேட் டவுன் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஈவன் ரஜினி சார் சொன்ன மாதிரி இது வந்து எல்லா ஊர் நியூஸ்லயும் போட்டாங்க. பட் ஆனா நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல எங்கேயுமே நியூஸ் பேப்பர்ல கூட போடல. அப்ப வந்து சினிமாக்குள்ள இருக்க அரசியல் நம்மளுக்கு தெரியாது. இப்பவுமே இருக்கலாம், தெரியல. எனிவே ஆனா உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ் சஜஸ்ட் பண்ணதுக்கு. வித்யாசாகர் சார் சரி இதுவும் சரி எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்க இவரோட பாட்டு தான் வைப் பண்றோன்னு இப்ப பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணது நல்லா இருந்துச்சோ அதே அளவுக்கு இதுவுமே ஆக்சுவலி இது வந்து இன்னுமே ஒரு நாள் டிலேவாக போடலான்ற ஒரு ஃபீலில் இருந்தது. ஓகே, நிறைய பேர் ஆக்சுவலி இது வரைக்கும் கேட்டதுலேயே அதிகமாக பேர் இதை தான் கேட்டாங்க. ஸோ அதனால தான் தெரியல போல. நல்ல வேலை முன்னாடியே பார்த்தது ரொம்ப நல்லதாக போச்சு. ஆமாம், இப்போ எனக்கு தெரிஞ்சு இல்லை வந்து நான் போயிட்டு திரும்பியும் அந்த என்னோட பழைய மெமரிஸ் சாங்ஸ் எல்லாம் நான் கேட்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு நைட் நான் வந்து இன்னைக்கு நேருக்கு நேர் ஆல்பம் எல்லா பாட்டுமே நான் வந்து விஷுவலோட கேட்டுட்டு படுத்தாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமே இன்னைக்கு. ஓகே, இதே மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு ரியாக்ட் சேர்ந்து பார்ப்போம் மறுபடியும்.